பரலோக ராஜ்யம் என்பது தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவை போலிருக்கிறது. அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பி அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொன்னான். ஆனால் அவர்கள் வர மனதில்லாதிருந்தார்கள். மீண்டும் அவன் வேறு ஊழியக்காரரை அனுப்பி, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, விருந்து தயாராக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லச் சொன்னான். ஆனால் அவர்கள் அசட்டையாக எடுத்துக்கொண்டார்கள். ஒருவன் தன் வயலுக்கு போனான், மற்றொருவன் தன் வியாபாரத்துக்கு போனான். மற்றவர்கள் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இதை கேட்ட ராஜா கோபமடைந்தான். தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகர்களை அழித்து அவர்களின் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். பிறகு அவன் சொன்னான், கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் தகுதியற்றவர்களாகிவிட்டார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளுக்கு போய் காணப்படுகிற யாவரையும் அழைத்து வாருங்கள். அந்த ஊழியக்காரர் போய் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை நிரம்பியது. அப்பொழுது ராஜா உள்ளே வந்து பார்த்தபோது கல்யாண வஸ்திரம் இல்லாத ஒரு மனுஷனை கண்டான். அவனை நோக்கி, சிநேகிதனே, நீ எப்படி வஸ்திரம் இல்லாமல் இங்கே வந்தாய் என்றான். அவன் பேச முடியாமல் நின்றான். அப்பொழுது ராஜா கட்டளையிட்டான், இவனை கட்டி புறம்பான இருளிலே போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். இறுதியாக இயேசு சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் சிலர். இன்று நாமும் அழைக்கப்பட்டவர்கள்தான். ஆனால் நாம் தயார் நிலையில் இருக்கிறோமா? தேவனுடைய அழைப்பை ஏற்கிறோமா அல்லது அசட்டையாக விட்டுவிடுகிறோமா?